முஸ்லீம்கள் நாங்க முஸ்லீம் ஜனங்களோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த முஸ்லீம் ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த செய்வினை அப்படி தர்காக்கெல்லாம் போறாங்களா, அந்த செய்வினை வைக்கிறது எடுக்கிறது இதெல்லாம் இருக்குதா கேட்கிறாங்க. இதெல்லாம் இல்ல. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா விளைவிக்கிறது, இந்த மந்திரம் மாயம்ங்கிற விஷயம் அனைத்தையும் மறுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏதாவது இடைஞ்சல் செய்வதா இருந்தால் வெளிப்படையாக தெரியக்கூடிய வகையில் தெரியக்கூடிய கருவிகளை வைத்து இடைஞ்சல் செய்யலாம். எனக்கு ஒருத்தர் இடைஞ்சல் செய்ய நினைக்கலாம், கத்தியை கொண்டாந்து குத்தி இடைஞ்சல் செய்யலாம், கடப்பாறைகளை குத்தி இடைஞ்சல் செய்யலாம், மண்டையில் அடிச்சு இடைஞ்சல் செய்யலாம், துப்பாக்கியால சுட்டு இடைஞ்சல் செய்யலாம். இதெல்லாம் தெரியுது. அவன் கையை நீட்டுறது தெரியுது, கத்தி வர்றது தெரியுது, வயிற்றுக்குள்ள போறது தெரியுது, ரத்தம் வர்றது தெரியுது. இந்த மாதிரி யாரும் யாருக்கும் இடைஞ்சல் செய்யலாம். நான் உங்களுக்கு செய்யலாம், நீங்க எங்களுக்கு செய்யலாம், யாரும் யாருக்கும் செய்யலாம். இது இதை மறுக்க இயலாது. அதே நேரத்துல கையை கட்டிக்கிட்டு கீழே விடுவோம், அப்படி விட வைக்க முடியுமா? ரத்தம் வைக்க சாவுவோம். இதான் மந்திரம்ங்கிறது. இப்படி ஒரு கான்செப்டே இஸ்லாத்துல கிடையாது. எந்த மனுஷனுக்கும் இப்படியான ஒரு ஆற்றலை கடவுள் தரவில்லை. அதாவது கருவியை, ஆயுதங்களை, அதற்குரிய மெட்டீரியலை பயன்படுத்தாமல் அவர் பாட்டுக்கு இருந்து கொண்டே தன்னுடைய அதீத சக்தியால், அற்புதத்தால் ஒரு ஆளை இடைஞ்சல் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்குதான்னு கேட்டா இல்ல. இத நீங்க முறைக்காக நாங்க சொல்லல. யாரெல்லாம் இந்த மாதிரி பிராடு பண்றாங்களோ அவங்கள்ட்ட போய் எனக்கு செய்யடான்னு நான் கேட்டிருக்கிறேன். ரத்தனைக்கு சாவு வைக்க தெரியுமில்ல, என்னைய சாவு வை பார்ப்போம். உனக்கு என்ன வேணும்? காலடி மண்ணு வேணுமா, தலைமுடி வேணுமா, வேர்வை வேணுங்கிற போட்ட சட்டை கட்டி தருவா, என்ன வேணும் உனக்கு? எனக்கு செய்யடா. இது இல்லன்னு எடுத்து 25 வருஷமா கத்திக்கிட்டு கிடக்குறோம். அது நெசமா இருந்தா முதல்ல எங்களே செஞ்சிருப்பான். அது நெசமா இருந்தா அவன் வயிற்றுல நாங்க மண்ணடிக்கிறோம். இதை வச்சு தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஊர் ஊரா போய் பிராடு பித்தலாட்டம்னு சொல்றோம். இந்த சூனியம் செய்யறது நெசமா இருந்தால் அந்த சூனியக்காரன் யாருக்கு முதல் செய்யணும்? எனக்கு செய்யணும்லங்க. செய்யும் நான் சவால் விடணும், உத்தரிக்கிறேன். தெரியாம கூட செய்வானா? சொல்லிட்டு செய்யறா. உனக்கு என்ன வேணும்? நான் அவரை உட்கார்றேன், என்ன செய்ய சொல்றேன், அவ்வளவு செய்யறேன். இதை செய்ய பார்ப்போம், ஒரு பல்லு உணவை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் ஏகத்துவ எழுச்சி